Hi friends, நான் கார்பெக்ட் பாலமுருகன் பேசுகிறேன். ஸோ எப்போ உங்களை வீடியோவில் யூஸ்டாக ரிவ்யூ தான். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 7 சீட்டர் 8 சீட்டர் 9 சீட்டர் 10 சீட்டர் பார்க்க போகிறோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் கார்ஸ் கிருஷ்ணகிரி. இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டு ஆஞ்சநேயர் கோயிலை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டி மாரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம அப்படியே பெங்களூர் ஹைவேஸ்லேயே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்தே இருக்குது. ஸோ எல்லாமே நெகோசியபிள் ப்ரைஸ், எல்லாமே குவாலிட்டியான கார்ஸ் தான். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, அந்த நான் தம்ப்நெயிலில் போடுறேன் இந்த ரேட்லேருந்து இந்த வீடியோவில் கார் இருக்கும் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காம அந்த ரேட்டு கார் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் என்ன ரேட்டு போட்டிருக்கேனோ அந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கார் கம்பல்சரி இருக்கும். இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. எல்லாமே குவாலிட்டியான கார்ஸ் தான், நெகோசியபிள் ப்ரைஸ் தான். நான் லொக்கேஷன் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். வீடியோலையும் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், நேரில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளோட அப்டேட் வீடியோ கிடைக்கும். தேங்க்யூ. நாம் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டவேரா 10 சீட்டர் பெரிய ஃபேமிலிக்கு பயங்கரமாக செட் ஆகிற வண்டி. எல்எஸ் 2.5 2005 மாடல். 2023 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி 4 ஓனர் இருக்காங்க. 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN02 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்திங்கன்னா புதுசு பக்காவாக இருக்குது. 2 டயர் பார்த்திங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ உள்ள சீட் கவர் போட்டிருக்காங்க. ரூஃப் ஏசி இருக்குது. மேலே கேரியர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி கண்டிஷன் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. 13லேருந்து 14 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். ஸோ வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 2,50,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 2,50,000. அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா இதுவும் டவேரா தான். எல்எஸ் 2.5 2009 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN03 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே பார்த்திங்கன்னா 2 டயர் புதுசு, 2 டயர் பார்த்திங்கன்னா ஒரு 80% இருக்கும். ஸோ ஸ்டெப்னி இருக்கவங்களுக்கு அதுவுமே 80% இருக்கும். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்ல கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் உள்ள சீட் கவர் போட்டிருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 13லேருந்து 14 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 சீட்டர் தான். வண்டி அருமையாக இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 4,75,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்த வண்டியும் டவேரா தான். 10 சீட்டர் எல்எஸ் 2.5 2004 மாடல். எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025 வரைக்கும் லைவில் இருக்குது. அடுத்த 4 வருஷத்துக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு முன்னாடி 4 ஓனர் இருக்காங்க. 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN49 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் புதுசு, 2 டயர் பார்த்திங்கன்னா ஒரு 50% இருக்கும். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. 13லேருந்து 14 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஏசி இருக்குது. வண்டி கண்டிஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 13லேருந்து 14 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 2,50,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டி கண்டிஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்குது.
அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ விக்டா 7 சீட் வண்டி 2004 மாடல் 2005 ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2026 வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு எஃப்சி லைவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN30 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே புதுசு தான். ஸோ டயர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸ்டெப்னி இருக்குது உங்களுக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். ஸோ வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 15 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 2,50,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ 7 சீட் வண்டி. எம்ஹாக் என்ஜின் உள்ளது. 2009 மாடல். சிங்கிள் ஓனர் தான். 1,34,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN02 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. 2 டயர் பார்த்திங்கன்னா ஒரு 60-70% இருக்கும். ஸோ வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 14-15 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீயோடு இருக்குது. உங்களுக்கு டச் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. வண்டியில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியுமே சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷன்லேயே இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 4,75,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஈகோ வேன் 9 சீட்டர் 2016 மாடல். சிங்கிள் ஓனர் தான். 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN16 ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசு. ஸோ டயர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி. இந்த வண்டி நல்லா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் செம்மையாக செட் ஆகும். 9 சீட் வண்டி. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, மற்றபடி எல்லாமே மேனுவல் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டி கண்டிஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 3,85,000. ஸோ வண்டி உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ரேட் 3,85,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம்.